நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அவரோட பயோகிராஃபின்றதை தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பக்தி சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த விஜேவாக இருந்துட்டு வர அக்ஷதா தாஸை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜே அக்ஷதா தாஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் கண்ணுக்குள் பொத்தி வைத்து என் செல்ல கண்ணனே அப்படின்ற ஒரு பாடலை ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அந்த பாடலை அவங்க பாடும்போது வாவ் இவ்வளோ அழகாக பாடுறாங்க, பார்க்கவும் இவங்க அழகாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க பக்தி சூப்பர் சிங்கரில் ஆங்கராக வரும்போது யார்ப்பா இவங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு ஷோவை ஆங்கர் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது மாக்காப்பா அண்ட் பிரியங்கா. இவங்க 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் சூப்பர் சிங்கர் பேரை வச்சு பக்தி சூப்பர் சிங்கர் அப்படின்னு மாற்றிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்ஜஸே மாற்றிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருந்த அனு மேம் தான் ஆங்கராகவும் இருக்காங்க. நிறைய பேர் இவங்களை பார்த்துட்டு என்ன இவங்க போய் ஆங்கர் ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு ஷாக்கும் ஆனோம். அந்த வகையில் அவங்க கூட ஆங்கர் பண்ண வந்தவங்க தான் அக்ஷதா தாஸ். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை, தமிழ்நாடு தாங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறது கேரளா. ஸோ அதனால் இவங்க அவங்களுடைய வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம் தான் பேசுவாங்களாம். ஆனால் அந்த அளவுக்கு மலையாளம் வராதாம். இவங்களுக்கு தமிழ் மொழி ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். தமிழில் ரொம்ப அழகாக பேசுவாங்க, அழகாக பாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக தான் இந்த கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் அப்படின்ற பாடலை இவங்க பாடினது. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எப்படி இவங்க இவ்வளோ அழகாக பாடுறாங்க, ஒருவேளை சிங்கரை தான் கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படிலாம் கூட கேட்டிருந்தாங்க. அங்கே இருந்தவங்களும் ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு லிப்சிங் வீடியோ. என்னையா இப்படி ஒரு பித்தலாட்டமாக இருக்குது, லிப்சிங் வீடியோலாம் எங்களுக்கு ஏன் போட்டு காட்டுறீங்க, ஏன் இப்படி ஃபூல் ஆக்குறீங்க, இது போல் நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ விஜே அக்ஷதா உண்மையால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மிஸ் இந்தியாவை பட்டம் வென்றவங்க. ஆமாங்க, தன்னுடைய 3ஆம் வகுப்பு படிக்கும்போது இவங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அவங்களுடைய வீட்லேயோ இருக்கட்டும் ஸ்கூல்லையோ இருக்கட்டும் அவங்க நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனால் சின்ன வயசில் பலருக்கும் பலவிதமான கனவு ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே வளர வளர அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் இவங்க ஒரே ஒரு நடிகையை பார்த்துருக்காங்க. அவங்களால இவங்களுடைய ஃப்யூச்சரையே மாற்றிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக அழகின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருகிறது ஐஸ்வர்யா ராய் தான். அவங்கள தான் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது 8 வயசு இருக்கும்போது எந்திரன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்காங்க. அங்கே இவங்க ஒரு சைல்டாக இருந்ததுனால அங்கே இருந்தவங்க எல்லாருமே இவங்கள ரசித்தாங்களாம். அதில் ஒருத்தவங்க இவங்கள பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்குமா, அதுலேயும் உங்கள் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இவங்கள ரொம்பவே செல்லமாக கொஞ்சினாங்களாம். இவங்க அந்த இடத்துல இவங்களுடைய அம்மா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு யாரும்மா அந்த ஆண்டி என்னை செல்லமாக கொஞ்சினாங்க அப்படின்னு இவங்க போய் சொன்னாங்களாம். உடனே அவங்க தான் மிஸ் வேர்ல்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். ஸோ இதை பார்த்துட்டு தான் இவ்வளோ அழகாக இவங்களே இருக்காங்க, இவங்க போய் நம்மளை அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த டைமில் இவங்க இந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது நம்மளும் மிஸ் வேர்ல்டு ஆகணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு. அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இவங்களுடைய கனவு. அதுக்கப்புறம் இவங்க எப்படியாவது நம்ம போராடி மிஸ் வேர்ல்டு வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப படிக்கணும், படிப்பு தான் முக்கியம், படித்து முடிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் இப்படிலாம் சொல்லியே வளர்த்ததுனால இவங்க எப்படியாவது ஒரு ஜாப் போகணுன்றதுக்காகவே நல்லா படிச்சிருக்காங்க. படித்து முடிச்சு ஒரு ஐடி கம்பெனிலையும் வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 8லேருந்து 12 மணி நேரம் வேலை பார்த்ததுனால இவங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்கு, கண்ணு தெரியாமல் போயிடுச்சாம். இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு படித்தோம், என்ன வேலை பார்த்துட்ருக்கோம், நம்மளுடைய கனவு இது கிடையாதே அப்படின்ட்டு அங்கே இவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்பவும் மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு இவங்க மாடலிங் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நிறைய பேஜெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க மிஸ் தமிழ்நாடு 2023, மிஸ் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ரன்னரப்பாக வந்தாங்க. அதை தொடர்ந்து 2024 ஃபெமினாவுடைய டைட்டில் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, மிஸ் இந்தியா கேரளா இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய இவங்களுடைய நேட்டிவ் கேரளா அப்படின்றதுனால அங்கே போய் இவங்க பேஜெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிதான்.
தமிழ்நாட்டிலையும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதனால எந்த வாய்ப்பையும் இவங்க மிஸ் பண்ணுறதே கிடையாது. கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க. தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பேசுவாங்க. ரொம்பவே சிரிச்ச முகம், மேக்கப் இல்லைன்னா கூட இவங்க ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது ஐஸ்வர்யா ராய் கிடையாதாங்க. செகண்டு தான் ஐஸ்வர்யா ராய். சின்ன வயசில் இவங்கள பார்த்து அழகாக இருக்கேன் அப்படின்னு பிடிச்சி போய் தான் இவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா சென். இவங்கள தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க ரொம்ப ரொம்ப காமான பர்சனாக, ரொம்ப வந்து ஒரு மேஜிக்கல் பர்சன் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசினாலே ஏதோ ஒரு மேஜிக் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா. அதை தொடர்ந்து பிரியங்கா சோப்ராவும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் இவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இவங்கள பார்த்து நம்மளும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நிறைய பேர் வந்து மாடலிங் ஃபீல்டுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. அண்டு இவங்க விஜயாவும் சன் டிவி, சன் மியூசிக் இதிலலாம் இருந்திருக்காங்க. நிறைய சில் அவுட் ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. இவங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்களுடைய பிரதர் வந்து தளபதி விஜய் அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காராம். அதனால் அவரை மீட் பண்ணுற வாய்ப்பு அப்போ கிடைச்சாலுமே லியோ சக்ஸஸ் மீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க அவரை மீட் பண்ணியிருக்காங்க, கை கோத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுடைய ஒர்க்கில் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுதான். அதை தொடர்ந்து இவங்க ஒரு வீடியோ மூலிமா ரொம்பவே வைரலானாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா விஜய் தேவர்கொண்டாவை இவங்க இன்டர்வியூ பண்ணும்போது. ஆமாங்க, ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தார் விஜய் தேவர்கொண்டா. அப்போ தான் இவங்க இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு ரவுண்டு வச்சுருப்பாங்க. அதில் விஜய் தேவர்கொண்டாவே தடுமாறி இருப்பார். அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருப்பார், யுவர் லிப்ஸ் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் மீ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு விஜய் தேவர்கொண்டாவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேர்ள் அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. இவங்களை பார்க்குறதுக்கு லவ் டுடே படத்தோடைய ஹீரோயினான யுவானா மாதிரி இருக்காங்க. அவங்களோட சிஸ்டராக இருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வேறு, இவங்க வேறு. ஐஏஎஸ் கனவு ஃபைனலாக ஆங்கர் ஆகிறதுக்கு உதவி இருக்குன்னே சொல்லலாம். இவங்க ஐஏஎஸ் ஆனால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லாவே பிரெயின் உள்ள ஒரு கேர்ள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக நீட்டாக பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. இவங்க ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். காலையில் எழுந்ததும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு யோகாலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஹெல்த் கேர்லாம் இவங்க ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துக்க மாட்டாங்களாம். இவங்க நாட்டியான கேர்ளும் கூட தானா. இவங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை ப்ரவுட் பண்ணியிருக்காங்க. ஃபெமினா டைட்டில் வின் பண்ணும்போது தான் இவங்க அப்பா அம்மாவை பற்றி இவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, போய் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல ரொம்ப கைண்டாக நடந்துக்கணும். அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்த ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அதை தான் இப்போ வரைக்கும் இவங்க அவங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்க அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போனிட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து பயோகிராஃபி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.